மகாபெரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதாரகசி சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களாக சொல்லிக்கொண்ட இந்த ராஜ்ய பரிபாலனம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல சொல்ல நமக்கு ஒரு ஆச்சரியம். எப்படி ஒரு ராஜ்யம் இருந்தால் நாமெல்லாம் எப்படி நல்லவர்களாக இருந்திருப்போம். நாமும் அம்பிகையை சொன்னது போல சதா சர்வகாலமும் அவளை மனதில் தியானித்து கொண்டிருப்போமே என்று நமக்கே ஒரு ஆசை வருகிறது இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய அந்த முக்தின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் தான் இங்கு நாம் போய் நிற்கிறோம் இல்லையா? அப்ப அந்த முக்திக்கு தொடர்புடைய ஒரு நாமம் ஓம் முக்தி நிலையாயை நமஹ. ஓம் முக்தி நிலையாயை நமஹ. இப்போ இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியுது. முக்தி என்று சொல்லக்கூடிய மோட்சத்திற்கு இருப்பிடமாக, நிலையம் என்றால் இருப்பிடம், வாசஸ்தலம். அப்படி யார் இருக்கிறாள் என்றால் இவள் தான் இருக்கிறார். சரி, இந்த மோட்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, அதில் அழகாக சின்ன சின்ன விஷயங்கள் பெரியவா அழகாக சொல்லியிருப்பார். இந்த மோட்சத்தை 5 விதமாக சொல்கிறாங்களாம். சகுண பிரம்மம், நிர்குண பிரம்மம். சரியா? இந்த சகுண பிரம்மம் மூலமாக நம்ம உபாசனை செய்யும் பொழுது நமக்கு 4 விதமாக நம்மளுக்கு மோட்சம் கிடைக்குது. சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாயுஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது நிர்குணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதில் கிடைக்கக்கூடியது இந்த நிர்வாணம் அப்படின்னு சொல்கிறது. சரி, இப்படிப்பட்ட இந்த மோட்சத்திற்கு இருப்பிடமாக இவளே தான் இருக்கிறாள். இத்தனையும் சொல்லிட்டோம். ஆனால் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நம்ம மனசில் தோணுது இல்லையா? இவ்வளோ பெரிய விஷயங்களா, நம்மளால் போக முடியலனால அது என்னென்னாச்சு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம மனசில் ஒரு ஆசை வருது இல்லையா? ஆக இந்த சத்சங்கம் அப்படிங்கிறது இதைத்தான் பண்ணுது. இவ்வளோ பெரிய மாயத்தை அது செய்து விடுகிறது. எங்கெங்கோ மனது கட்டுப்பாடற்று போனதை இப்பொழுது இதை சொல்ல சொல்ல இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக சொன்னால் கேட்கலாமேன்னு மனசு ஆசைப்படுது பாருங்க. அதுதான் அந்த சத்சங்கம். அதைத்தான் இந்த வாக்தேவதைகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆக கொஞ்சம் கொஞ்சமாக மனதை இப்படியே இழுத்து சென்று போய் எங்கே விடுகிறார்கள்? சிவ சக்தி ஐக்கியஸ்வரூபம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகம் தத்து அப்படின்னு அங்கே கொண்டு போய் விட்டுடுறாங்க. இதுதான் அனைத்திற்கும் முடிவு மூலம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆக இதற்கு தெரிய வேண்டும் என்றால் அழக ஆச்சாரியால் சொந்த நிலையில் சொல்லியிருப்பார். 8வது ஸ்லோகத்தில் சுதா சிந்தோ மத்தியே அப்படின்னு சொல்லிட்டு அதில் அழகாக சொல்லியிருப்பார். அந்த 4 விதமான மோட்சங்கள் என்னன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? ஃபஸ்ட்டு சொல்லக்கூடியது சாலோக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்மளுடைய இஷ்ட தெய்வம் எந்த லோகத்தில் இருக்கிறதோ அந்த லோகத்தில் நாமும் போய் சேர்ந்து இருப்பது சாலோக்கியம் அப்படின்னு சொல்லுது. இதில் அழகா சிவ பஞ்சாட்சரி ஸ்லோகத்தில் எந்த ஒரு ஸ்லோகம் எடுத்தாலும் அதில் சொல்லியிருப்பாங்க. இதில் சிவ பஞ்சாட்சரி ஸ்லோகத்தில் பஞ்சாட்சரம் இதம் புண்ணியம் எப்படே சிவ சந்நிதோ சிவலோகம் அவாப்னோதி சிவேனா சகமோததே அப்படின்னு. அதாவது யாருடைய இந்த பக்தி இருக்கோ அந்த பக்தியானது எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த பக்தி செய்யக்கூடிய பக்தனுடைய மனமானது இங்கே லயித்து விட்டால் அவனுக்கு சிவலோகத்திலேயே போய் இருக்கக்கூடிய அந்த பதவி, அதுதான் சாலோக்கியம் கிடைக்கும். சரி, இதுலேயே இன்னும் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா, அந்த இடம் சொல்கிறோம் இல்லையா, அந்த இடம் தான் இருக்கும் இடத்திலேயே இருப்பதாக பாவனை செய்ய கிடைத்தார் இன்னும் பெரிய அனுகிரகம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சொல்கிறாரு. சரி, அடுத்தது சாமீபியம். நமக்கு புரிஞ்சிருச்சு, மிக சமீபமாக இருக்கிறது அப்படின்னு. இந்த சுதா சிந்தோர் சொன்னமே, இப்போ அதை சொன்னோம்னா புரிஞ்சிடும். அதில் சொல்லும் பொழுது சுதா சிந்தோர் மத்தியே அம்பிகை எங்கே இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிந்தாமணி கிரகத்தில் இருக்காங்க. சிவாகாரே மஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஞ்சத்தில் இருக்கிறார். இப்போ நம்ம சொல்ல நம்ம இந்த சிந்தூரம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே அவளுக்கு ஞாபகம் வந்துடுது. இப்போ சிதா சிந்தோ மத்தியே, அப்ப அந்த சுதா சிந்தூர் என்று சொல்லக்கூடிய அந்த சாகரத்துக்கு நடுவில் சிந்தாமணி கிரகத்துல மட்டும் நம்ம வெளியில நின்ன பத்தாது, அந்த சிவாகார மஞ்சம் சொல்றாங்க இல்லையா, அந்த இடத்துல அருகில் போய் நின்றால்தான், அந்த சமீபத்தில் நின்றாதால் அவளுடைய தரிசனம் கிடைக்கும். ஆக சுதா சிந்தோ போனா பத்தாது, சிந்தாமணி கிரக போனா பத்தாது, சிவாகாரே மஞ்சத்திற்கு பக்கத்துல போனாதான் அவளை தரிசிக்க முடியும். அதுதான் பக்கத்துல போய் பார்க்கக்கூடிய சாமீபியம். அடுத்தது சாரூபியம். இது அழகா நமக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு புழு அது என்ன பண்ணும், சதா சர்வ காலமும் தன்னை குளவியாகவே நினைத்து நினைத்து அப்படியே அது குளவியா மாறிடுது இல்லையா? அதுபோல நாமும் நம்முடைய மனதை
மனதில் நம் இஷ்ட தெய்வத்தினுடைய அந்த ரூபத்தை சதா சர்வகாலமும் தியானம் செய்ய செய்ய நினைக்க நினைக்க நாமும் அவளுடைய அந்த சுவாமியினுடைய ரூபமாகவே ஆகிவிடுவது தான் இங்கு சாரூபியம் அப்படின்னு சொல்றது. அப்ப அந்த ரூபத்தில் நாம் மானசீகமாக ஐக்கியமாகி விடுவதுன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் கிருஷ்ண பக்தர்கள் பல பேர் பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் இந்த சாரூபியத்தை அடைந்து விட்டதாக நமக்கு தோன்றும். ஏன் அப்படின்னா அந்த நளினம் முதற்கொண்டு கிருஷ்ணனுடைய பல காரியங்கள் எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அடுத்தது சகுன உபாசனம். அதில் செய்கிறது சாயுஜ்ய பதவி அப்படின்னு சொல்றது. இந்த சாயுஜ்ய முக்தி, அதாவது ரூபத்தில் ஒன்றாக இருப்பது அப்படின்னு ஆரம்பிச்சு இறுதியாக எங்க கொண்டு சேர்க்கிறாங்க, தத்துவசாரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒன்றாக மாறிவிடுகிறது. அதாவது நீ வேறு நான் வேறு அப்படின்னு ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லாமல் கரைந்து போவது. இதுதான் சகுன உபாசனையில் கிடைக்கக்கூடிய முக்கியமான மோட்சம். இதைத்தான் நிர்குணத்தில் சொல்லும் பொழுது நிர்மாணம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நிர்வாணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்படிப்பட்ட மோட்சத்திற்கெல்லாம் இருப்பிடமாக யார் இருக்கிறார் என்றால் இந்த அம்பிகை இருக்கிறார். மகா பெரியவா சரணம்.